ராமகிருஷ்ணா அந்த டைரி கொடுங்களேன். It's not a diary. It is treasure. It is பொக்கிஷம். சரி ஓகே ஓகே பொக்கிஷம் தான். நான் கேக்குறேன்ல, எனக்கு கொடுங்களேன் ப்ளீஸ். யாருக்கும் கொடுக்க மாட்டேன். ஏன்பா இந்த டைரி போய் கேக்குற? இவ்வளவு நாள் நம்ம வீட்டுல தானே இருந்தது. என்னது இத்தனை நாளா நம்ம வீட்டுல இருந்துச்சா? ஆமா, இவன் விட்டுட்டு போயிட்டான். இப்பதான் இவன் கிட்ட கொடுத்தேன். இரு நானே கேக்குறேன். ராமகிருஷ்ணா, ராமகிருஷ்ணா, இது பழைய டைரி தானே? நான் தானே உங்ககிட்ட கொடுத்தேன். என்கிட்ட கொடுத்துரு. இது யாருக்கும் கொடுக்க மாட்டேன். ஏங்க இப்படி அடம் பிடிக்கிறீங்க? இது நான் இந்து கொடுத்தேன். இந்து எனக்கு திருப்பி கொடுத்துட்டான். நான் இந்துக்கு தான் திருப்பி கொடுக்க போறேன். ராமகிருஷ்ணா, இத இந்து தான் கேட்டா. உங்க ஞாபகமா இதை வச்சுக்கிறேன்னு சொன்ன, அதுக்கு தான் நான் ஓடி வந்தேன். ரியலி? யோ ரியலி? Then take it. இந்து பாப்பா கிட்ட தான் கொடுக்கணும். சத்தியமா இந்து கிட்ட மட்டும் தான் கொடுப்பேன். வேற யாருக்கும் கொடுக்க மாட்டேன். இந்து பாப்பா கிட்ட. ஓகே ஓகே நீங்க போங்க. வேற யாருக்கும். சரி சரி நான் பாத்துக்கிறேன், போங்க. இந்து பாப்பா கிட்ட கொடுக்கணும். வேற யாருக்கும். என்னப்பா, என்ன இவ்வளவு சந்தோஷமா இருக்க? ஷோ அண்டலம்மா, இந்த டைரியை தான் நான் இத்தனை நாள் தேடிட்டு இருந்தேன் அண்டலம்மா. அப்படியா? இந்த டைரியா? ஆமா அண்டலம்மா, இந்த டைரி தான் இந்த அபிராமியை விரட்ட போற சக்தி. ராஜன் எழுதின டைரி. உங்களை நான் அடிக்கடி தொந்தரவு கொடுக்கறதுக்கு மன்னிக்கணும். நல்ல காரியத்துக்கு தானே, பரவாயில்ல. இவர் என்னோட அப்பா. வணக்கம் சார். வணக்கம். இவங்க அம்மா. வணக்கம். வணக்கம்மா. இது என்னோட மனைவி. வணக்கம். அவர் மிஸ்டர் கார்த்திக். வணக்கம். வணக்கம் ஐயா. என்னோட மாமா ஆர்கேவோட 2வது பையன். சரிங்க. அவருக்காக தான் நீங்க இப்ப இந்த டைரியை படிச்சு காட்டணும். உட்காருங்க உட்காருங்கப்பா. அல்லாஹ் உங்களுக்கு அமைதியை தருவார். இதுல உள்ளத நான் மொழிபெயர்த்து சொல்றேன். நான் கடவுள் பெயரால சொல்றேன். இந்த டைரி எழுதினவர் பேரு ராஜு. தான் ஒரு முஸ்லிம்னோ ஆர்கேயோட குடும்பம் ராஜுன்னு கூப்பிடுறதுனால ராஜுங்கிற பேர்ல எழுதியிருக்கேன்னு எழுதியிருக்கிறாரு. கார்த்திக் தம்பி சாந்திங்கிற பொண்ணை கூட்டிகிட்டு வந்தாரு. தான் தங்கச்சிக்கு கணவனா வர வேண்டியவன் வேற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு கோபம் அவளுக்கு. 2 பேர்கிட்டையும் அன்பா இருக்கிற மாதிரி அவன் நடிச்சா. சாந்தி அம்மா நல்லவங்க. அவங்களால தான் இந்த குடும்பத்தை காப்பாற்ற முடியும்னு நான் அந்த அம்மா கிட்ட சொன்னேன். அவங்களுக்கே தெரியாம அபிராமி சாந்தி அம்மாவை ஆர்கே ஐயா கூட மோத விட்டா. சாந்தி அம்மாவோட குழந்தை இந்துவை பத்தியும் ஆர்கே ஐயா கிட்ட தப்பான அபிப்பிராயத்தை ஏற்படுத்தினான். நாளுக்கு நாள் ஆர்கே ஐயாவுக்கு சாந்தி அம்மா மேல வெறுப்பு வரும்படி திட்டம் போட்டு செயல்பட்டா அபிராமி. சாந்தி அம்மாவுக்கு நேர்ந்த கொடுமைகளை கண்டு நான் துடிச்சேன். அவங்களுக்கு நான் ஆறுதல் சொல்லும் போதெல்லாம் அபிராமி என்னையே கண்காணிப்பா. ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல ஐயா கிட்ட இந்த விஷயத்த சொல்லணும்னு நான் நினைக்கும் போதெல்லாம் அபிராமி வந்துருவா. அதனால அபிராமியும் அவ தங்கச்சியும் சேர்ந்து ஒரு நாள் எனக்கே திருட்டு பட்டம் கட்டிட்டாங்க. அன்னைக்கு நான் பாதி செத்துட்டேன். எல்லாத்துக்கும் மேல ஆர்கே ஐயா அபிராமிய அளவுக்கு அதிகமா நம்பினாரு. அந்த நம்பிக்கையை பயன்படுத்திக்கிட்டு ஆர்கே ஐயா கிட்ட அபிராமி என்னை மாட்டி விட்டுட்டா. ஆர்கே ஐயா என்னை கடுமையா திட்டினார். என் தெய்வமே என்னை திட்டினதும் நான் அப்படியே நொறுங்கி போயிட்டேன். இனிமே என் சொல் எடுபடாதுன்னு எல்லா விஷயத்தையும் நான் டைரியில எழுதுறேன். என்னைக்காவது ஒரு நாள் அவருக்கு உண்மை தெரியுங்கிற நம்பிக்கையில தான். சாகறதுக்கு முன்னாடி இதை நான் ஆர்கே ஐயா கிட்ட சொல்லணும். இப்படிக்கு ராஜு. இதுல இருந்த எல்லா விஷயத்தையும் ஒண்ணு விடாம மொழிபெயர்த்து சொல்லிட்டேன். நான் வரட்டுங்களா? வாங்க.
நானே உங்களை ட்ராப் இல்ல பண்ணல. பரவாயில்லைங்க. ரொம்ப நன்றிங்க. நீங்க செஞ்ச அந்த உதவியை வாழ்க்கை பூரா நான் மறக்கவே மாட்டேன். பரவாயில்லைங்க. அப்ப நான் கிளம்புறேன். வாங்க. ஆ. இப்போவாது எல்லாம் புரிஞ்சுதா கார்த்திக்? நல்லா புரிஞ்சுக்கிட்டேன்டா. என்ன பண்ணலாம்? என்ன வேணாலும் பண்ணலாம். இது வரைக்கும் அவன் குடும்பத்துல பண்ண குழப்பம் மாதிரி ஆபீஸ்ல என்னென்னலாம் பண்ணி வச்சிருக்கான்னு தெரியல. எல்லா டீட்டெயில்ஸும் கலெக்ட் பண்ணிட்டு வரேன். ஹலோ ஹலோ அக்கா, நான் அர்ஜுன் பேசுறேன். என்ன அர்ஜுன்? அக்கா, அந்த அபிராமியை விரட்டுற ஜாதகம் இப்ப நம்ம கையில கிடைச்சிருச்சு. ஹே, என்ன சொல்ற? ஆமாக்கா, என் கவனக்குறைவால நம்மளை விட்டு போன டைரி இப்ப திரும்ப கிடைச்சிருச்சுக்கா. நிஜமாவா? ஆமாக்கா. ரொம்ப சந்தோஷம் அர்ஜுன். அக்கா, டைரி கிடைச்சது மட்டும் இல்லக்கா, உடனே அந்த உருது பெரியவரை கூட்டு வந்து கார்த்திக் முன்னாடி அந்த டைரியை ஃபுல்லா படிக்க வச்சு அபிராமி பத்தின எல்லா உண்மையும் புரிய வச்சாச்சு. ஆமா, இவ்வளவு நாள் அந்த டைரி எங்க இருந்தது? அதுதான்க்கா, அதுதான் பெரிய ஆச்சரியமே. நம்ம வீட்டுக்கு அடிக்கடி ஒரு பைத்தியக்காரர் வருவார்ல, ஆ, ஆமா, ராமகிருஷ்ணன். அவருதான்க்கா. அவர்கிட்ட தான் டைரி இத்தனை நாளா இருந்திருக்கு. அவரு என் வீட்டு பக்கம் வந்துட்டு இருந்தாரு. என்ன பார்த்துட்டு சாப்பாடு வேணும்னு சொன்னாரு. சரின்னு ஆண்டலம்மா சாப்பாடு போட சொல்லிட்டு நான் வெளியில போயிட்டேன். அவர் சாப்பிடும்போது டைரி மிஸ் பண்ணிட்டு போயிட்டாரு போல இருக்கு. அவர் திரும்பி வந்து ஆண்டலம்மா கிட்ட டைரி வாங்கும்போது நான் பார்த்துட்டேன்க்கா. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சுல, அது போதும். இப்ப அது முக்கியம் இல்ல, நம்ம கிட்ட கிடைச்ச டைரிய காப்பாத்துறது தான் முக்கியம். ஷோ அக்கா, இந்த டைரி கிடைச்ச விஷயமே அபிராமிக்கு தெரியாதுக்கா. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. எதுக்கும் நம்ம ஜாக்கிரதையாவே இருக்கணும். அபிராமியோட கழுகு பார்வை நம்மள சுத்தியே இருக்கும். மறுபடியும் அதை தவற விடாம பாத்துக்கணும். அக்கா, டைரி இப்ப பத்திரமா என் வீட்டுல தான் இருக்கு. நீங்க எந்த டென்ஷனும் ஆகாதீங்க. முதல்ல கார்த்திக அபிராமி ஆபீஸ் என்னெல்லாம் பண்ணி வச்சிருக்கான்னு பாக்க சொல்லு. சரி சரிக்கா, கார்த்திக் இப்போ ஆபீஸ் தான் போயிருக்கா. அக்கா, இனிமே நம்மளுக்கு எல்லாமே நல்லதுதான்க்கா நடக்கும். நீங்க இதை பத்தியும் கவலைப்படாதீங்க. நான் போனை வச்சுட்டுமாக்கா? சரி அர்ஜுன். அனிதா, நீ சுவாதிக்கு போன் பண்ணி உடனே இந்த விஷயத்தை சொல்லு. சரிங்க. நான் கொஞ்சம் பக்கத்துல போயிட்டு வந்துடுறேன். ஏமா குழந்தை அழுவுது? அத்தா, குழந்தைக்கு பசிக்குது போல இருக்கு, சீக்கிரம் பால் கொண்டு வாங்க. சரிம்மா, இத கொண்டு வரேன். அழாதம்மா, அழாத. சுவாதி, யாருன்னு பாரு. பாக்குறாத்த. இவ எதுக்கு இங்க வந்தா? இவ ஏன் இங்க வந்திருக்கான்னு யோசிக்கிறியா? சாச்சா, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. வாங்க, உள்ள வாங்க. அத்தை, அத்தை கிச்சன்ல வேலையா இருக்காங்க. யாருமா? அபிராமி அண்ணி வந்திருக்காங்க அத்தை. உட்கார சொல்லுமா, நான் அவங்களுக்கு சேர்த்து காஃபி கொண்டு வரேன். சரி அத்தை, உட்காருங்க அண்ணி. இல்ல பரவாயில்லம்மா. தினேஷ் எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு. அப்பா ஊர்ல வந்துட்டாரா? இல்லம்மா, மாமா இன்னும் வரல. நான் இந்த பக்கமா போயிட்டு இருந்தேன். திடீர்னு என் கார்ல ஒரு சின்ன பிரச்சனை. மெக்கானிக் கொஞ்ச நேரம் ஆகும்னு சொன்னாரு. உன் வீடு பக்கத்துல தானே இருக்கு, அப்படியே உன்னை பாத்துட்டு போலான்னு வந்தேன். சரி அண்ணி. அத்தை, இன்னுமா பால் காஞ்சிட்டு இருக்கு, குழந்தை அழறான். இதோ எடுத்துட்டு வரேன். அண்ணி, நீங்க இங்க உட்காருங்க, நான் குழந்தைக்கு பால் கொடுத்து தொட்டில போட்டு வந்துடுறேன். சரிம்மா. என்னடா என்னடா, என்னம்மா?
ஐயோ அழாதம்மா. இதோ இப்ப பாட்டி வந்துருவாங்க, அழாதம்மா. ஏமா 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 என்னடா? இவ ஒருத்தி போன் எடுக்க மாட்டா. ஸ்வாதி, ராஜு அண்ணனோட டைரி தேடிட்டு இருந்தோம்ல, அது கிடைச்சிடுச்சு. அப்பா ஊர்ல இருந்து வந்த உடனே இந்த டைரியை படிச்சு காமிச்சா அபிராமியோட ஸ்வரூபம் அப்பாக்கு தெரிஞ்சு போயிடும். அப்பாக்கு மட்டும் இல்ல, ஊருக்கே அவளோட ஸ்வரூபம் தெரிஞ்சிடும். அடுத்த நிமிஷம் அப்பா அவளோட கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளிடுவாரு. இப்ப அந்த டைரி எங்க வீட்டுல தான் இருக்கு. மாமா அத்தைக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிடுச்சு. இத சொல்லிதான் நான் கால் பண்ணேன். ஓகே, வச்சிடுறேன். அபிராமி, காஃபி எடுத்துக்கோ. இல்ல வேணாமா, கொஞ்சம் அவசரமா வேலை இருக்கு, அதான் கிளம்புறேன். நீங்க ஸ்வாதி கிட்ட சொல்லிடுங்க, நான் வரேன். போடி போ. நானே வேண்டா வெறுப்பாதான் இந்த காஃபி கொண்டு வந்தேன், நீயே போயிட்ட. ஆண்டலம்மா, ஆண்டலம்மா. என்னம்மா? எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் வெளியே கிளம்புறேன். நீங்க வீட்டை பாத்துக்கோங்க. ஐயா, நானும் மார்க்கெட் போகணுமேம்மா. சரி, நீங்க போகும்போது வீட்டை பூட்டிட்டு போங்க. சரி. Good morning, sir. Good morning, sir. Good morning, sir. குட் மார்னிங் சார். சொல்லுங்க சார். மேனேஜர் ரூமுக்கு வாங்க. ஓகே சார். சார் சொல்லுங்க சார். ஆடிட்டர்ஸ், கம்பெனி லாயர்ஸ் எல்லாரும் வர சொல்லியிருந்தேனே, வந்துட்டாங்களா? வந்துட்டாங்க சார், கான்ஃபரன்ஸ் காலில் வெயிட் பண்றேன். ஓகே. எல்லா செக்ஷன் ஃபைல்ஸ் எடுத்துட்டு வர சொல்லுங்க. ஓகே சார். ஓகே, இமிடியேட். ஓகே, I want to see.
உங்க எல்லாரையும் நான் எதுக்கு இங்க வர சொல்லியிருக்கேன்னா, அபிராமி மேடம் இந்த கம்பெனில இன்சார்ஜ் எடுத்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் உள்ள கணக்கு வழக்குகள் எல்லாத்தையுமே இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம். ஓகே, யூ கேன் ப்ரொசீட். அபிராமி மேடமே பர்சனல் ஐடியால செய்ய சொன்னாங்க சார். அவங்க சொல்லும்போது நாங்கள் என்ன சார் நீங்க லீகலா கேட்கும்போது இவ்வளோ லாஸ் வந்திருக்கு, எடுத்த பணத்துக்கு எந்த ரெசிப்டும் இல்லை, சீனியர் பர்சன் இவங்க டெல் பண்ணிருக்கோம்ல சார் நாங்க என்ன சார் பண்றது? இது மாதிரி எதுவும் ப்ளே பண்ணாதீங்க வாட் இஸ் யோர் ஒப்பீனியன் சார். நம்பிக்கையின் பேர் சார் நீங்க என்ன சொன்னாலும் அதுதான் சார் நாங்க செய்யறோம். நான் கேட்கறதுக்கு இது பதில் இல்லை. நம்பிக்கையின் பேர்னு சொல்றீங்க. நம்பிக்கையை வச்சு மட்டும் இந்த கம்பெனி ஓடல சார். அபிராமி மேடம் இன்சார்ஜ் எடுத்த உடனே அவங்க ஃபர்ஸ்ட் ப்ராசஸ் என்ன பண்ணாங்க? ஜென்டில்மேன், எவ்ரிதிங் இஸ் ஓவர். ஸோ வாட் இஸ் யுவர் ஃபைனல் டிசிஷன்? சார், as a lawyer I am giving my opinion. பட் அவங்க எல்லாத்தையும் ஓவர் ரூட் பண்ணி as MD செய்யும்போது நாங்க என்ன சார் செய்ய முடியும்? இவர்கிட்ட கேட்டா எப்படி சார்? ஆமா சார், அவங்க சொன்னபடி தான் நாங்க நடந்துக்கிட்டோம். அவங்க எங்களுக்கும் தெரியாம இப்படி எல்லாம் செய்வாங்கன்னு யாருக்கு சார் தெரியும்? முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நாங்க இந்த அளவுக்கு விட்டுருக்க மாட்டோம் சார். ஆமா சார், ஒரு MDயே இப்படி பண்ணுவாங்கன்னு எங்களுக்கு எப்படி சார் தெரியும்? நாங்க எதை சொன்னாலும் அவங்க எதுவுமே கேட்கறதே இல்லையே. சமீப காலமா அந்த மாதிரி தான் சார் நடந்துட்டு இருக்கு. எங்க மேல எந்த தப்புமே இல்லை. இப்போ நீங்க வந்து கேட்கறதுனால இதெல்லாம் தெரிய வருது. சார், இது ஆர்கே இன்ஃபோடெக் ஃபைல் சார். என்ன சார் இது? சம்பந்தமே இல்லாத ஆளுங்களுக்கு லீஸ் கொடுத்துட்டு அவங்களுக்கு சரியா நடத்தாம நஷ்டத்தை காமிச்சிருக்காங்க. சார், இதெல்லாம் உங்களுக்கே தெரியாது சார்? என்ன சார் இது? ஒண்ணு நீங்க சொல்லணும், இல்ல அக்கௌண்டன்ட் சொல்லணும். நீங்க யாருமே சொல்லணும். எப்படி சார், ஆர்கே சார் அபிராமி மேடத்துக்கு பவர் ஆஃப் அட்டர்னி கொடுத்திருக்காரு. அபிராமி மேடமும் ஒவ்வொரு விஷயத்தையும் உங்களை கன்சல்ட் பண்ணி தான் செய்யறாங்கன்னு நாங்க நினைச்சிட்டு இருக்கோம் சார்.